நிறைவேற்றப்பட்டது. இவ்வளவு செயல் திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டு மொத்த கடன் 5,18,000. திமுக ஆட்சிக்கு வந்தது கடந்த 4 ஆண்டு 2025 ஆண்டு வரை திராவிட முன்னேற்ற கழகம் வாங்கி கடன் 4,38,000 கோடி. 4 வருஷத்துல 4,38,000 கோடி. 2025-26 இந்த ஆண்டு 1 லட்சம் கோடி கடன் வாங்க போறாங்க. அப்ப திராவிட முன்னேற்ற கழகம் 5 ஆண்டு காலம் நிறைவு செய்கின்ற பொழுது 5,38,000 கோடி கடன் வாங்கப்பட்டிருக்கின்றது. கடந்த ஆண்டு பத்திரிகையில பார்த்திருப்பீங்க, இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு. ஆனா முதலமைச்சர் சொல்றார், இந்தியாவுக்கே முன்மாதிரி மாநிலம் தமிழ்நாடு. எதுல? கடன் வாங்குறதுல, திட்டத்தில் இல்ல, செயல்பாட்டில் இல்ல. கடன் வாங்கல முதல் மாநிலம். சரி, அப்படித்தான் கடன் வாங்கினீங்க. என்ன ஒரு பெரிய திட்டத்தை கொண்டு வந்தீங்க? நாமக்கல்ல கொண்டு வந்திருக்காங்களா? நாங்க இருக்கும்போது அரசு மருத்துவக் கல்லூரி, அதே போல சாலை வசதிகள் பல கொண்டாந்திருக்கிறோம். நீங்க அப்படி ஒரு திட்டமாவது இந்த நாமக்கல் மாவட்டத்தில், நாமக்கல் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் நிறைவேற்றினா கூட ஏற்றுக்கலாம். அதுவும் கிடையாது. அதே போல 2020-21 நிதிநிலை பார்க்கின்ற பொழுது அப்பொழுது வந்த வருவாயை விட 2024-25 ஆண்டு வந்த வருவாய் 1,36,000 கோடி கூடுதலா வந்திருக்குது. ஒரு பக்கம் வருவாய் அதிகரிப்பு, ஒரு பக்கம் கடன் அதிகரிப்பு. திட்டங்கள் எதுவும் இல்லை. இப்படி கடன் வாங்குகின்ற இந்த அரசு தேவையா? எல்லாம் கடன்காரன் ஆக்கிட்டார். திரு ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகி பெரிய சாதனை நம்ம எல்லாம் கடன்காரனாக்குனது தான். இது மட்டும் இல்ல, இந்த அரசாங்கம் அமைஞ்ச பிறகு மின் கட்டணம் 67% உயர்த்தப்பட்டுட்டாங்க. ஆண்டுக்கு 5% மின் கட்டண உயர்வு. அதுபோல இந்த நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சியில் ஒவ்வொரு ஆண்டும் வீட்டு வரி 6% உயர்வு, 100% வீட்டு வரி உயர்த்திட்டாங்க. இந்த ஆண்டு 6% உயர்த்தி 106% வசூல் செய்ய போறாங்க. கடைக்கு 180% வரி. ஒவ்வொரு ஆண்டும் 6%, 9%, 159% கடைக்கு வரி உயர்வு. அதே போல குடிநீர் கட்டண உயர்வு, குப்பைக்கு வரி போட்டாச்சு. இப்படி வரி மேல் வரி போட்டு வசூல் செய்கின்ற பணத்தை கொள்ளையடிக்கின்ற ஆட்சி திமுக ஆட்சி. மதுரையில் பாருங்க, மதுரையில் நடந்த நிகழ்வு உங்களுக்கு அத்தனை பேருக்கு தெரியும். 200 கோடி இந்த வரி வருவாயில மட்டும் ஊழல் செஞ்சிருக்கிறாங்க. அந்த சேர்மன், அந்த மாநகராட்சி மேயரை இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. அந்த மேயருடைய கணவரை கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறார். அவர் போடவே உத்தரவு போட முடியும், அவருக்கு எந்த அதிகாரம் கிடையாது. மேயருக்கு அதிகாரம். ஆனா மேயருக்கு எந்த வித நடவடிக்கை எடுக்கல. மேயருடைய கணவரை இன்றைக்கு கைது செஞ்சு சிறையில் அடைச்சிருக்கிறாங்க. அதே போல திமுக கட்சி சேர்ந்த 5 மண்டல குழு தலைவர் ராஜினாமா செஞ்சிருக்கிறாங்க. 2 குழுவுடைய தலைவர் ராஜினாமா செஞ்சிருக்கிறாங்க. பல அதிகாரிகள் சிறையில் இருக்கிறாங்க. 200 கோடி எவ்வளவு வரி மோசடி. இதுல என்னென்ன வரி? ஆட்டுக்கு வரி, மாட்டுக்கு வரி, பன்னிக்கு வரி போட்டாங்க. பன்னி வரி கூட ஊழல் செய்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். அதை கூட விட்டு வைக்கல. இப்படி மதுரையில் வரி மேல் வரி போட்டு மக்களுடைய பணங்களை சுரண்டி 200 கோடி ஊழல் செய்திருக்கிறீங்க. அங்க மட்டும் இல்ல, திண்டுக்கல்ல 4.5 கோடி அங்க ஊழல் அதிகாரிகள் சிறையில் இருக்கிறாங்க. காஞ்சிபுரத்தில் அங்க இருக்கிற திமுக கவுன்சிலருக்கும் அங்க இருக்கிற மேயருக்கு சண்டை. அங்க நம்பிக்கையில்லா தீர்மானம், ஆளுங்கட்சி சேர்ந்த கவுன்சிலரை கொண்டு வராங்க. திருநெல்வேலியில அங்க பிரச்சனை, அங்க மேயருக்கு கவுன்சிலருக்கும் பிரச்சனை, மேயரை மாற்ற வேண்டும். அதே மாதிரி கோயம்புத்தூர்ல ஆளுங்கட்சியில் இருக்கிற கவுன்சிலருக்கும் மேயருக்கும் பிரச்சனை. இதுல பங்கு பிரிப்பதில் பிரச்சனை. ஆக இப்படி ஊழல் நிறைந்த அரசாங்கம் தொடர வேண்டுமா? சொல்லுங்க, தொடர வேண்டுமா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் இந்த மாநகராட்சி பகுதியில் எந்தெந்த மாநகராட்சியில் ஊழல் நடைபெற்றதோ, முறைகேடு நடைபெற்றதோ அதையெல்லாம் முழுமையாக விசாரிக்கப்பட்டு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை நேரத்தில். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.